சித்ரா பௌர்ணமின்னும் போது இது பௌர்ணமி வழிபாடோட சம்பந்தப்படுத்தியும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்போ இன்னைய நாள்ல வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பௌர்ணமிய வழிபடணும்னா எப்படி நம்ம வழிபடணும்? பௌர்ணமி வழிபாடுனா யூசுவலா நெறைய பேர் வந்து பௌர்ணமி வந்து சத்யநாராயண பூஜை செய்வாங்க வீட்ல. சத்யநாராயண படம் வைத்து அதற்குன்னு சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லி, அர்ச்சனைகள் பண்ணி வழிபாடுங்கிறது சத்யநாராயண பூஜை பண்றது. நேரடியா ஆத்தங்கரையில போயி நிலா வழிபாடுன்னு செய்யறது ஒரு பழக்கம் நம்மளுடைய ஊர் பகுதியில செய்யறது தொன்று தொட்டு வருது. அதாவது இந்த சித்திரை மாசம்ங்கிறது வந்து வசந்த மாதம் சொல்லுவாங்க. அது ஆரம்பிக்கக்கூடிய காலம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றம் சூழ இந்த நதிக்கரையில, ஆற்றங்கரையில போய் உட்காந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கூடி நின்னு சாப்பாடு, அன்னம், சித்ரா அன்னம் சொல்லுவாங்க. சித்ரா அன்னம்னாலே வகை வகையான சாப்பாடு. அத வந்து நிலவுக்கு படைச்சிட்டு, அத எல்லோரும் பகிர்ந்துண்ணக்கூடியது அப்படிங்கிறது, இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஸ்பெஷலா நாம செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வழிபாடோடு சேர்ந்து நம்மளுடைய சுற்றத்த வந்து போற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு.